ஃபைனலாக மோட்டோரோலா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க மோட்டோ g14. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் டிசைன் அண்ட் ஃபினிஷோடு கொண்டு வந்திருக்காங்க. வெறும் டிசைன் மட்டும் தானா, வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் குவிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, குவிக்காக டெக் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேலே முதல்ல மோட்டோ g14 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. டிபியூ கேஸோட கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல குவாலிட்டியோட டிபியூ கேஸ் இருக்குது. அடுத்ததாக சிம் இஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் இருக்குது, டைப் சி கேபிள், 20 வாட் சார்ஜர். ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. சார்ஜர், டிபியூ கேஸ் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்லேயே இருக்குது. இதோட SAR வேல்யூ ஹெட் 1.00 வாட் per kg, பாடி வந்து 1.27 வாட் per kg. ஸோ மோட்டோரோலாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிம்பிளாக இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட்டாக இருந்தாலுமே வந்து ஒரு ப்ரீமியம் கிளாசி ஸ்டைலிஷ் ஃபினிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து உங்களுக்கு பேக் பேனல் பிளாஸ்டிக் பேக் பேனல் தான், ஆனால் இங்கே ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அக்ரலிக் கிளாஸ் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. லைட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஷைனியாக இருக்குது, இருந்தாலுமே இது மேட் ஃபினிஷ். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணலை. பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுவுமே சாலிடாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா எங்கேயுமே வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ஆகலை. அதோட IP52 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் லேசாக இது மேலே தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. கையில் வச்சு யூஸ் பண்ணுற இன்ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்கும், வெறும் 177 கிராம் தான். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே டிசைன் வந்து ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க, பில் குவாலிட்டியும் சாலிடாக கொடுத்துருக்காங்க, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. இங்கே போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூடவே பவர் பட்டன் தான். உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. ரொம்பவே குவிக்காக இருக்குது, நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அன்லாக் குவிக்காகவே ஆகுது. அது மட்டும் இல்லை, இங்கே SD கார்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவல் சிம், அதோட 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பட்ஜெட் கேட்டகரியில். அடுத்ததாக டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு யோசிப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, அதோட கான்ட்ராஸ்ட் லெவலும் உங்களுக்கு அழகாக பேலன்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ ஃபுல் HD ரெசல்யூஷன், அதோட பஞ்ச் ஹோல் நாச்சோட வர்றதுனால வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதோட ரெஃப்ரெஷ் ரேட் நார்மல் 60 ஹெர்ட்ஸாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஸ்வைப் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆகுது. அதோட வந்து வைட் ஒன் L3 சர்டிஃபிகேஷனோட வருது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி IPS LCD பேனலுக்கு இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதோட ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே கஷ்டம், இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. கூடவே டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது லேட்டஸ்ட் Android 13ஓட வருது. அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 14 வரைக்கும் 1 Gen OS அப்டேட் இருக்குது. கூடவே வந்து 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்குது. ரொம்பவே செலக்டட் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நியர் டு ஸ்டாக் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. இது கூடவே நிறைய கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஜஸ்ட் 3 ஃபிங்கர் வச்சு நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அதோட வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணணும், சைட் பார் வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் கெஸ்டர் செட் பண்ணிக்கலாம் இதில். அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது 4G ஸ்மார்ட் ஃபோன், அதனால யூனி SoC ஒரு யூனிசாக் இதோட T616 இந்த சிப் கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப். இங்கே கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHz. ஆனால் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. அதனால் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலுமே வந்து ஹேங்லாம் ஆகலை. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது, ஏன்னா ஸ்டோரேஜ் டைப் வந்து லேட்டஸ்ட் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் BGMI டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து HD ஹை சப்போர்ட்டில் வந்து 30 FPS வரைக்கும் நீங்கள் கேம் ப்ளே விளையாட முடியும். நார்மல் கேமிங் தான் இதில் நீங்கள் பண்ண முடியும். ஹை கிராஃபிக்ஸ், ஹை ஹெண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதே கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் டூவல் சென்சார் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் வந்து 50 மெகா பிக்சல், கூடவே 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட வருது. இதில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டே லைட்டில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸோட நாய்ஸ் கம்மியாக பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஸ்கையோட கலராக இருக்கட்டும், இந்த பூவுடைய கலர் கூட ஓரளவு
ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நேச்சுரல் சைட்லேயே இருக்குது. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிளிக் பண்ணுது. ஜூம் பண்ணி பார்த்தா கூட ஓரளவுக்கு டீட்டெயில்ஸோட பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியுது. அதே மேக்ரோ லென்ஸில் நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் பண்ணி தான் உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. லைட்ஸ் அழகாக கண்ட்ரோல் பண்ணுது. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன், ஃபேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டன் பண்ண மாதிரி இருக்குது. பட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே நைட் மோடில் எடுக்கிற சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட் இருக்கும்போது ரொம்பவே இருட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் தெரியுது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே நீங்கள் ப்ரோ மோடில் பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியும். ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது. டுவல் வியூ பண்ணியும் வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். டைம் லேப்ஸ் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸுமே நல்லாவே இருக்குது இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல லைட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதால் கேப்சர் பண்ண முடியுது. கலர்ஸும் நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh 20 வாட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPS LCD பேனல், ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஹையாக கொடுக்கலாம். 60 Hz தான். தாராளமாக ஒரு நாளுக்கு மேலே வந்து சார்ஜ் நிற்கும். Moto G14 இந்த ஃபீச்சர்ஸோட இப்போ எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரியல. பட் பிராண்ட் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பின் பண்ணுறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 10,000லேருந்து 11,000க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வேலைக்கு வந்து ஒரு நல்ல 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்லீக்காக, ஸ்டைலிஷாக, பஞ்சுவல் நாச்சோட கொடுத்துருக்காங்க. அதோட வந்து நீங்கள் தனியாக எதுவும் வாங்க தேவையில்லை. பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜர் இருக்குது, டிபியூ கேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மோஸ் சப்போர்ட், அதோட வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்கிற வகையில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Moto G14 4G ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.